பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் பெருகச் செய்வார். ஆதார வசனம் சங்கீதம் 115:14 கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். மேன்மைக்குரியவர்களே, நம் தகப்பன் நம் கர்த்தர் யார் என்பதில் அறிவதில் நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவே அறிவு என்கிறது வேதம். அறிவு என்பதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் அது படைத்த தேவனை நம்மை அழைத்து நீதிமான்களாய் மாற்றி நீதிமான்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம சிரசில் வைத்த இயேசு கிறிஸ்துவை அறிதலாகும். திருத்துவத்தை அறிகிற அறிவு, இதுவே அறிவு. அவர் வார்த்தையின் வடிவாய் இருக்கிறார். அவர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் வேதத்தில் வார்த்தையில் உள்ளது. நாம் ஞானமாய் புத்திமானாய் நடந்து அவர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பெற்று சுகித்து வாழ்வின் எல்லா பகுதியிலும் பெருக்கம் செழிப்பு அடைய வேண்டுமானால் அவரது வார்த்தையை அறிந்திருத்தல் அவசியம். நாம் பிழைக்க வார்த்தை அவசியம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகம் 8:3. உபாகம் 28:2-14 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். நம்ம எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார் என்று லிஸ்ட்டு கொடுத்துள்ளார். இந்த லிஸ்ட்டை தாண்டி நீங்கள் வேறு ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டுவிடவே முடியாது. நாம் எத்தனையோ சம்பாதிக்கலாம், பெரிய போஸ்ட் இருக்கலாம், பெற்றோர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கலாம். இவைகள் நம்மை உயர்த்தாது, பெருக பண்ணாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனும் ஞானமும் கொடுத்தவர் அவரே. உபாகம் 8:18. சகலமும் அவர் மூலமாய் வருகிறது, அவருக்காக நாம் வாழ கொடுக்கப்படுகிறது. ஒரு எச்சரிப்பு வசனம் பாருங்கள்: என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கை ஆகிரு. உபாகம் 8:17. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என் ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த கட்டடத்தை பார்த்து, அரண்மனையை பார்த்து இப்படி சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. தானியேல் 4:30-32 வாசித்துக் கொள்ளுங்கள். 30-32 வரை. 32வது வசனத்தை படியுங்க. அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை பாருங்கள். நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவரே பெருக பண்ணுவார். காரியங்களை வாய்க்கச் செய்வார், விளைய செய்வார், வர்த்திக்க செய்வார், மேன்மையடைய செய்வார். உலகத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் நம் பிள்ளைகளுக்கு ஞானம் தருவார், அதை பெருக பண்ணுவார், அதை கொண்டு சம்பாதிக்க பலன் தருவார். நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக செய்வார். நம் பிள்ளைகள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வைப்பார். குடும்பத்தில் எல்லாவற்றும் சமாதானம் காண செய்வார். உங்கள் கூடாரத்தை வாசஸ்தலத்தை விசாரித்தால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படி செய்வேன் என்கிறார் யோபு 5:23-24. இதை செய்வதற்கு நாமோ பிறரோ அவருக்கு ஞாபகப்படுத்தவோ நச்சரிக்கவோ வேண்டியதில்லை. அவர் செய்வதை நம்மால் ஒரு நாளும் செய்ய முடியாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை அவர் ஒரு நாள் நமக்காக செய்ய மாட்டார். செய் செய் என்று நம்மோடு போராடி கொண்டிருக்க மாட்டார். யோவான் 2:6 6 கற்சாடிகள் தண்ணீர் நிரப்ப சொன்னார். வேலைக்காரர்கள் அவைகளில் நிறைய நிரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் 2:7 இதை திராட்சரசமாக முந்தினதை காட்டிலும் ருசியுள்ளதாக மாற்றி கொடுத்தார். தண்ணீரே நிரப்பாமல் கூட 6 ஜாடிகள் நிறைய அவரால் திராட்சரசத்தை உண்டு பண்ணி கொடுக்க வல்லவர். ஆம், ஒன்றுமே இல்லாதிருந்து உருவாக்குற கர்த்தர். ஆகிலும் நம்முடைய பங்கு எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன்கள் கொடுத்தார்கள், பெருக்கி கொடுத்தார். நம்மையும் நம் பிள்ளைகளை நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பெருக்கம் செழிப்பு உயர்வு வேண்டுமானால் நாம் அவர் சொன்ன சின்ன விஷயத்தில் உண்மையாயிருந்து பிள்ளைகளை அவர் கையில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கிறோம் என்று அவருக்காக அவர் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தால் கொடுத்தது தான். பின் நம்ம இஷ்டத்திற்கு அதை எடுத்து மறுபடி செய்யக்கூடாது. அவருக்கு உண்மையாக இந்த சின்ன விஷயத்தில் நாம் உண்மை உள்ளவர்கள் என்பதை காட்ட வேண்டும். சோம்பேறித்தீர்களுக்கு கர்த்தர் கை கொடுப்பதில்லை.
சங்கீதம் 115 முழுவதும் படியுங்கள். 2 காரியம் அங்கே மேன்மைப்படுத்த ஆவியானவர் காட்டுவதை பார்க்கலாம். ஒன்று நம்பிக்கை, இரண்டாவது தேவனுக்கு பயப்படுதல். இந்த ரெண்டும் வார்த்தையிலேயே வைத்து விடக்கூடாது, காட்ட வேண்டும். அப்படி என்றால் நாம் செயல்பட வேண்டும். நம்பிக்கையை காட்ட வேண்டும். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும். நான் பயப்படுகிறவன் தெய்வத்திற்கு பயப்படுகிறேன் என்பது வாழ்க்கையில் காட்ட வேண்டும். இந்த இரண்டை நாம் கை கொண்டு நடக்கிறோம் என்பதை வாழ்க்கையை நமது வார்த்தையில் நடத்தியில் காண விரும்புகிறார். நாமும் தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கும் அவருக்கு பயப்படுதல், அவரை நம்பி இருத்தல் சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். பின்னாளில் பார்க்கலாம் என்றால் வரவே வராது. 5 விளையாது 50 விளையாது. ஆதியாகமம் 2:15 கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த வேலை இன்றும் அதே வேலை தான் நம்மளுக்கும். பண்படுத்த வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். எதை பண்படுத்துவது, எதை காத்துக்கொள்வது? அவர் கொடுத்ததை. அவர் என்னெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை பண்படுத்த வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அனைவரிடம் இதை எதிர்பார்க்கிறார். தேவ வார்த்தையில் அடிப்படையில் நம்மையும் நம் பிள்ளைகளையும் இருக்க வேண்டிய செய்ய வேண்டியதில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகம் நமக்குள் வந்து விடாதபடி, நாம் உலகத்திற்குள் போய்விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4:23. நிரப்புவது, செழிக்க செய்வது, பெருக்குவது அவருடைய வேலை. யோவான் 2:11 வேலையாட்கள் சொன்னதை செய்தார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து இதை திராட்சை ரசமாக மாற்றிக் கொடுங்கள் என்று கேட்டார்களா? இல்லையே. என்ன சொன்னார்களோ செய்தார், அவர்தான். அப்படி நாம் அவர் சொல்வதை மட்டும் செய்துவிட்டு அமைதி காத்தால் போதும், எல்லாவற்றை அற்புதமாக மாற்றி தருவார். நம்மை மாற்றுவார், நம் பிள்ளைகளை மாற்றுவார், நம் சூழ்நிலையை மாற்றுவார், அற்புதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தினமும் நமக்கு சொன்னதை பொறுப்பாக அவர் என்ன செய்கிறார் என்பதிலேயே கவனம் வைக்காமல் நம்மை என்ன செய்ய சொல்கிறார் என்பதை கவனம் வைத்து ஆவியான துணை கொண்டு செய்து முடிக்க கவனம் வேண்டும். ஒரு நாளை எடுத்து அந்த நாள் செய்ய வேண்டிய பொறுப்பாக, கடமையுள்ளவர்களாக, உரிமையை மட்டுமல்ல கடமையும் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு நாளை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் பண்படுத்தவும் காத்துக்கொள்ளவும் ஞானம் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.